தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து அமேசான்ல வந்து பல ஆயிரங்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். பட் at the same time Amazon gives a lot of money as well. So grab your mobile. இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிருங்க. Go and earn from Amazon. So let's get into the video. This is me, Nandi, software engineer and your best friend. So ஆப்ஷன்ஸ் இருக்கு அமேசான்ல இருந்து earn பண்றதுக்கு. அதாவது 3 ways இருக்கு அமேசான்ல இருந்து earn பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கு 0 skills, 0 degree, 0 knowledge. எதுவுமே இல்லைனாலும் ரொம்ப ஈஸியாக earn பண்ணலாம். லாஸ்ட் requires skill, requires a lot. ஸோ லாஸ்ட் ஸ்கில் வந்து லாஸ்ட்ல பார்ப்போம். டிஸ்க்ளைமர், அமேசான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணல. அமேசான் ஸ்பான்சர் பண்ற அளவு இன்னும் நாங்கள் வளரல. அஃபிலியேட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எங்களை மாதிரி யூடியூபர் இல்லை வந்து இன்ஸ்டாகிராமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், அந்த ஃப்ராக் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், அந்த பேண்ட் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், இந்த கிளாஸ் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், அந்த கேமரா அமேசான்ல வாங்கியிருந்தேன், அமேசான் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு லிங்க் கொடுத்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, இந்த லிங்க்ல இருந்து வந்து நீங்கள் அந்த பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த லிங்க்ல இருந்து அவங்களுக்கு காசு போக போகுது. ஸோ எப்படின்னா இதுதான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து அமேசானில் உங்களுக்கு பார்த்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. அண்ட் அவங்க வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற லிங்க்ல இருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ச்சேஸ்ல இருந்து பெர்சன்டேஜ் வந்து கமிஷனாக கிடைக்கும். அது பெர்சன்டேஜ் வந்து பேஸ்ட் அந்த ப்ராடக்டோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். லெட்ஸ் சே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒரு 10%, இல்லை வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லை கேமராஸ் இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா 10%, 20%, 15% இந்த மாதிரி, இல்லை 2%, 3% இந்த மாதிரி வந்து பெர்சன்டேஜ் வேரி ஆகும் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் earning ஆப்ஷன் அமேசான்ல இருக்கிறதுல. நாண்டி எல்லாம் ஃபைன், நான் சொன்னேன் பக்கத்துல இருக்க பண்ணே வாங்க மாட்டேன், அப்புறம் எங்கேருந்து நான் சேல்ஸ் பண்ணி ஏர்ன் பண்றது? ஓகே, இதுக்கும் நான் வந்து பதில் சொல்றேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அமேசான்லேயே வந்து கீழே அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அது சைன் அப் பண்ணீங்க, அதில் வந்து ஒரு தனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் போய் வந்து அதுவும் வந்து எக்ஸாக்ட் அமேசான் வெப்சைட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் இருக்கும். பட் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க, உங்களால் ஒரு லிங்க்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் போய் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லை வந்து இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் சர்க்கிள் கூட வந்து நீங்களே கிரியேட் பண்ணி, இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவுமே சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. அமேசானில் இருக்க ஒரே ஒரு லிங்க்கை மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த லிங்க்லேருந்து வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் நடக்குது. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் இருந்து அவங்கள வாங்க வச்சிருக்கீங்க. ஸோ அதனால அமேசான் வந்து உங்களுக்கு காசு வந்து பே பண்ண போகுது. நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஒரு 500 rupees வர்த் ப்ராடக்ட் வந்து யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் 10% கமிஷன்னா உங்களுக்கு 50 கிடைக்கும். ஒன்றுமே பண்ணாமல் 50 ரொம்ப ஈஸியாக ஒரு லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி வந்து நம்ம earn பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அமேசான்ல இருந்து அஃபிலியேஷன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தட்டுங்க. கண்டினியூ. செகண்ட், அமேசான் FBA. ஸோ அமேசான் வந்து நம்ம நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யார் செல் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அமேசானா? ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே அமேசான் மேனுஃபேக்சரும் பண்ணாது, அமேசான் வந்து செல்லும் பண்ணாது. இது எல்லாத்தையுமே செல் பண்ணுறவங்க நம்மள மாதிரி மனிதர்கள். அதாவது நம்மள மாதிரி ஆட்கள் இல்லை, நீங்களா இருக்கலாம், இல்லை நானா இருக்கலாம். என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் அமேசானில் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். யாராவது நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமேசான் சொல்லும் இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது இந்த கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து 2 விஷயமா பிரிச்சிருவாங்க. ஒன்று என்னன்னா, ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பல்காக அந்த ப்ராடக்ட்டை அமேசானுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஸோ அமேசானுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அமேசான் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோர் டார்க் ஸ்டோர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோருக்கு நம்ம சென்ட் பண்ணிட்டோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அமேசானே வந்து பேக்கிங், ஷிப்பிங், செல்லிங் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கோ. ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணா போதும். அந்த ப்ராடக்ட்ல இருந்து வந்து பர்ச்சேஸ் நடக்குது அப்படின்னா, யாராவது அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட காசு எவ்வளோ அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்னன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வேணுமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க இந்த கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் டீட்டெயில்ஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஷிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஒன்று நீங்கள் டேரெக்டாக ஷிப் பண்ணிடலாம், இல்லை அமேசானுக்கு பல்காக வந்து ப்ராடக்ட் சென்ட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசானே ஷிப்பிங், டீலிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடும். உங்களுக்கு வந்து டேரெக்டாக காசு வந்துடும். ஸோ இது வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்கு.
செல் பண்ற யாருமே வந்து மேனுஃபேக்சராக தான் இருந்து செல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து யாராவது ஒரு நல்ல மேனுஃபேக்சர் தெரியும், இல்லை இங்க இருந்தாவது உங்களால ஒரு ப்ராடக்ட் சீப்பா வாங்க முடியும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி அமேசான்ல வாங்குறதுக்கு முன்னாடியே கூட இன்ஃபேக்ட் நீங்க அமேசான்ல லிஸ்ட் பண்ணிட்டீங்க, யாராவது இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ நீங்க போய் அந்த பையர் கிட்ட இருந்து வாங்கி வந்து அமேசானுக்கு சென்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்க டைரக்டா வந்து அமேசான் கொடுக்குற அந்த கஸ்டமர் அட்ரஸ் கூட சென்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு செல் ஆன் அமேசான் அண்ட் ஏர்ன். ஆக்சுவலி பீப்புள் ஆர் earning in lakhs. ஸோ இதுதான் வந்து 2 மேஜர் ஆப்ஷன் அமேசான்லேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஒன்று அஃபிலியேஷன், அதில் வெறும் லிங்கை சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் இந்த எஃபி, இதை வந்து ஷார்ட்டாக FBA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு அமேசானே வந்து எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கோம்ல. ஸோ இது வந்து FBA அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். ஸோ 2 பெஸ்ட் ஆப்ஷன். வித்தவுட் டிகிரி, வித்தவுட் ஸ்கில்ஸ், வித்தவுட் லேர்னிங் நத்திங் யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது வந்து 2 பெஸ்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் working at Amazon. அமேசான்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும் நிறைய பேருக்கு. அமேசான்ல ரொம்ப நிறைய வந்து வேலைக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்க நல்லா கோட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ கேன் கெட் டெவலப்பர் ரோல்ஸ். நீங்க வந்து ஒரு MBA பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ரோல் தேடுறீங்க அப்படின்னாலும் அமேசான் ஹேஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் நீங்க வந்து அமேசானுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் இது தவிர்த்து வந்து அமேசான் அப்படிங்கிறது வந்து தி பெஸ்ட், அதாவது உலகத்திலேயே ரொம்ப பெரிய இ-காமர்ஸ் சைட். ஸோ அதனால வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங் எப்பவுமே அமேசான்ல இருந்துட்டு இருக்கும். அண்ட் ஹவு கேன் யூ ஃபைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் லிங்க்டின், இல்ல வந்து அமேசான் எங்கெல்லாம் வந்து அவங்களோட வேகன்சிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி 3 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் டு ஏர்ன் ஃப்ரம் அமேசான். அமேசான்லாம் வெறித்தனமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் யூஸ் தீஸ் ஆப்ஷன்ஸ். எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ். லாஸ்ட் ஆப்ஷன் பார்ட் டைம் கிடையாது, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல் டைம். நீங்கள் வந்து அமேசானில் போய் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். பட் ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். People are earning in lakhs. Make use of it. I'll come and meet you in the next video. Until then, it's bye from